தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புதிய வாகனங்களின் விலை குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற புதிய வாகனங்கள் தற்போது இருக்கின்ற வாகனங்களின் விலையை விட அதிகளவு இருக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அவர் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தினை தெரியப்படுத்தியுள்ளதை அடுத்து மேலும் அவர் இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கையில், பொருளாதாரத்தை நிலைப்படுத்தும் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாகவே இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெறும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகன விலைகள் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கி மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இந்த செயற்பாடு ஆனது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்நிய செலாவணி இருப்புகளை திறம்பட நிர்வகிக்க 2025ஆம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு $1.2 பில்லியன் அரசாங்கம் ஒதுக்குவதற்கு தீர்மானித்திருந்தது. இலங்கையில் 2018ஆம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு $1.9 பில்லியன் 2019ஆம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு $1.4 பில்லியன் அரசாங்கம் ஒதுக்கியிருந்தது. அவ்வாறான செலவுகளுக்கு ஏற்பதான் வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. மற்ற பொருளாதார நெருக்கடிகளை தூண்டக்கூடிய வெளிநாட்டு இருப்புகள் குறைவடைவதை தடுப்பதற்காக வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை பராமரிப்பது முக்கியமானது. ஒழுங்குபடுத்தப்படாத வாகன இறக்குமதிகள் நமது வெளிநாட்டு டாலர் இருப்புகளை வெகுவாக குறைக்க உதவும். எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் வாகன இறக்குமதிக்கான மீண்டும் அனுமதிக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. ஆனாலும் இந்த செயல் திட்டம் கொண்டு வரும் பொழுது கடுமையான கட்டுப்பாடுகள் முன்வைக்க கூடும் என்றும் இந்த நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட இறக்குமதி காரணமாக பயன்படுத்தப்பட்ட மாற்று வாகனங்களுடன் ஒப்பிடும் பொழுது புதிய வாகனங்களுக்கான விலையானது அதிகரிக்கும் மற்றும் அதாவது தற்போது இலங்கையில் இருக்கின்ற வாகனங்களின் விலையை விட இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களின் விலைதான் அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் இந்த விடயம் குறித்து மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறான ஒரு செயல் திட்டம் கொண்டு வரும் பொழுது நாட்டில் இதற்கேற்றவாறு கட்டுப்பாடுகள் அதிகம் இடப்படும் மற்றும் அதே சமயம் தற்போது இருக்கின்ற வாகனங்களின் விலை மதிப்பை விட இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களின் விலைதான் அதிகமாக இருக்கும் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.com எனும் இணைய தளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.